பாட்டி மெஸ்ஸே ஆகாது. ரிஜெக்டட். மீண்டும் மீண்டுமா? ஒரு தடவை தான் சொல்லுவேன், இதுதான் லாஸ்ட் டைம். ஓகேவா? ஃபர்ஸ்ட், இது என்ன ரெஸ்யூமா இல்லை புக்கா? இத்தனை பேஜ் ரெஸ்யூம்ஸை நான் படித்து ஒன்று ஹையர் பண்ணி ஜஸ்ட் உங்கள் ஜாப் ரோலுக்கு ஏற்ற சிம்பிள் ரெஸ்யூம் இருந்தாலே போதும். ஏன்னா உங்கள் ரெக்ரூட்டர் ஜஸ்ட் 6 to 8 செகண்ட்ஸ் தான் ரெஸ்யூமை கோத்ரூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த சோஷியல் மீடியா மென்ஷன்லாம் எதுக்கு? யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் ஜஸ்ட் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுற லிங்க்டின், கிட்ஹப், பிளாகர் இந்த மாதிரி இருக்க பிளாட்ஃபார்ம்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணலாம். அதுவும் உங்கள் ஜாப் ரோலுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஆமாம், இது என்ன டெவலப் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராட்டஜி? ஓ, டெவலப் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராட்டஜியா? இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரூஃப் ரீட் பண்ணுங்க. என்ன சிரிக்கிறான்? இல்லை, நீங்கள் ஏதாவது ஆஃப்லைனில் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சில பேர் அப்ளை ஆன்லைன் ரெஸ்யூம் சப்மிட் பண்ணுறாங்களே, அங்கே ஏடிஎஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நினச்சேன், சிரிச்சேன். ஏடிஎஸ்ஸா? அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ ஏடிஎஸ் பற்றி வேணும்னா கரியர் டெவலப்மெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. BTree மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.